பத்திரிகை மற்றும் ஊடகத்தினருடன் கலந்துரையாடல் என்கிற அறிவிப்போடு சென்னை கலைவாணர் அரங்கில் முதல்வரின் தலைமையில் ஒரு சந்திப்பு நிகழ்வை தமிழக செய்தித்துறை நடத்தியுள்ளது. இந்த கலந்துரையாடலில் தமிழகத்தில் உள்ள முன்னணி செய்தி நிறுவனங்களின் உரிமையாளர்கள் மற்றும் செய்தி தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகை நிறுவனங்களின் ஆசிரியர்கள் கலந்து கொள்ள அழைக்கப்பட்டிருந்தனர். தமிழகத்தில் திமுக தலைமையிலான அரசு பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் முடிந்து 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை தொடர்ந்தும் அடுத்த ஆண்டு தமிழக சட்டமன்றத்திற்கான தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டுமே இந்த சந்திப்பு நடத்தப்பட்டதாக ஒரு தகவல் உள்ளது. மேலும் ஊடகத்துறையோடு நடந்த இந்த சந்திப்பில் அரசு தரப்பில் கடந்த 4 ஆண்டுகளாக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள், தமிழக அரசின் சாதனைகள் உள்ளிட்டவை குறித்து ஊடகத்துறையினருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் ஊடகத்துறையினரை சந்திப்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக கருதப்பட வேண்டிய அவசியம் என்ன என்கிற கேள்வி இப்போது எழுந்ததற்கு காரணம் இல்லாமல் இல்லை. குறிப்பாக பிரதமர் மோடி தேர்தலுக்கு முன்பாகவும் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகும் செய்தி நிறுவன அதிபர்களையும் ஆசிரியர்களை மட்டும் அழைத்து தனது ஆட்சியின் முக்கியத்துவத்தை முன்னிறுத்தி உரையாற்றும் வழக்கத்தை வைத்திருந்தார். 5 ஆண்டுகளில் 2 முறை மட்டுமே செய்தியாளர்களுடன் சந்திப்பு கலந்துரையாடலாக அந்த சந்திப்பை கொண்டு செல்லும் யுக்தியை மோடி கையாண்டு வருகிறார். இந்த கலந்துரையாடல் சந்திப்பை தவிர்த்து பிற செய்தியாளர்கள் சந்திப்பை பிரதமர் தவிர்த்து விடுவார். அதே பாணியில் திமுக ஆட்சிக்கு வந்த சில மாதங்களில் செய்தி நிறுவன அதிபர்களுடன் கலந்துரையாடல் நடத்திய முதலமைச்சர் இப்போது அடுத்த ஆண்டு தேர்தல் நெருங்குவதையொட்டி மீண்டும் அதே போன்ற ஒரு சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக ஆளும் திமுக அரசிற்கு இணக்கமான செய்தி நிறுவனங்களை மட்டுமே இந்த செய்தியாளர் சந்திப்புக்கு அழைத்துள்ளது செய்தித்துறை. இதை தவிர பிற நாட்களில் செய்தியாளர்கள் சந்திப்பை முறையாக நடத்தி வந்தாலே இது போன்ற ஒரு கலந்துரையாடலுக்கான தேவை இருக்காது. ஆனால் முதலமைச்சராக ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு முறையாக செய்தியாளர்கள் சந்திப்பு என்பதையே நடத்தாமல் போகிற இடத்தில் மட்டும் சில வார்த்தைகளை செய்தியாளர்களிடம் பேசும் போக்கே அவரிடம் உள்ளது. குறிப்பாக செய்தியாளர்களின் கேள்வியை எதிர்கொள்ள முதல்வர் தயக்கம் காட்டுகிறார் என்று எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கும் நிலையிலேயே அவருடைய நிலை உள்ளது. கருணாநிதி முதலமைச்சராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும், அறிவாலயமாக இருந்தாலும் சரி, தலைமை செயலகமாக இருந்தாலும் சரி, செய்தியாளர்களை எதிர்கொண்டு அவர்களது கேள்விகளுக்கு தனது பாணியில் பதிலடி கொடுக்கும் அரசியலை கடைசி வரை கடைபிடித்தார். ஆனால் அந்த இடத்தில் ஸ்டாலின் செயல்பாடு விமர்சனத்திற்கு உட்பட்டதாகவே உள்ளது. இந்த ஆரோக்கியமான அரசியல் விமர்சனத்தை இனியாவது வரும் காலங்களில் முதலமைச்சர் கருத்தில் கொண்டு மாதம் ஒரு முறையாவது செய்தியாளர்களை சந்தித்து தனது ஆட்சி குறித்த கருத்துக்களை கேட்டறிவதே நல்லது என்கிறார்கள் திமுகவின் நலம் விரும்பிகள். ஆனால் அதை முதலமைச்சரின் காதுக்கு கொண்டு செல்ல வேண்டியவர்களே அதற்கு தடையாகவும் இருக்கிறார்கள் என்பதுதான் வேதனை. மோடிக்கு எதிராக அரசியல் களத்தில் களமாடும் முதல்வர் ஸ்டாலின் மோடியின் பாணியில் செய்தியாளர்களை சந்திப்பை நடத்துவதுதான் வேடிக்கை.